ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்துவதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்தியா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்தஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். அவதார புருஷர் என்பதாக ஈஸ்வரனின் பிரதியாக சிலர்தாம் வருவார்கள். அவதாரத்துக்கு காரணமான ஈஸ்வரன் உலகில் நன்மையை நிலைநாட்ட தானும் மனிதனாக வருகிறான். ஈஸ்வரன் தான் உலகை ஆட்டி படைத்து இயக்குபவன். எந்த ஆட்டமும் இல்லாதது பிரம்மம். அதிலிருந்தே முளைத்து உலக ஆட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக தானும் ஆட்டம் போடுகிறவனே ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஒரு சில அவதாரமாகவே வருவான். ஆனால் ஈஸ்வரனுக்கும் மேம்பட்ட சச்சிதானந்த பரபிரம்மமாக அனைவருமே ஆக முடியும். உண்மையில் நாம் காண்கிற அனைத்தும் பிரம்மம்தான். மாயையினால் நம்மை வேறாக நினைக்கிறோம். ஞான சாதனையால் மாயையை நீக்கிவிட்டால் பிரம்மமாகவே ஆகிவிடலாம். இதுதான் வேதாந்தம். பகவானை பல பாவங்களில் அனுபவித்து பக்தி செய்ததன் எல்லை நிலமாக அவனுக்கும் ஆதாரமான பிரம்மமே ஆகிவிடுவதுதான் வேதாந்த லட்சியம். இந்த வேதாந்தத்தில் ராமகிருஷ்ணரை பயிற்றுவித்து அவதார ராமகிருஷ்ணரை பரபிரம்ம பரமஹம்சராக்குவதற்காக தட்சிணேஸ்வரத்திற்கு வந்து சேர்ந்தார் மகான் தோத்தாபுரி. அவரே ராமகிருஷ்ணருக்கு சந்நியாசம் தந்தவர். ஏதுமறியா பச்சிளம் பாலை சாரதை தன்னை மாலையிட்டு மணாளனாக்கி கொண்ட நினைப்பே இல்லாமல் ராமகிருஷ்ணர் சந்நியாச தீட்சை வாங்கிக் கொள்கிறார். மனைவியின் நினைவு இல்லாவிட்டாலும் தன்னை பெற்ற தாயின் நினைவு அவருக்கு போகவில்லை. ஆதிசங்கரர் பட்டினத்தடிகள் போன்ற வைராக்கிய பர்வதங்களுக்கும் தாயன்பு மாறாமலே இருந்தது போல ராமகிருஷ்ணருக்கும் அன்னையிடம் தனித்ததொரு பாசம் இருந்தது. தெய்வமாம் பவதாரிணி, குருவாகிய பைரவி பிராமணி, அன்னையாகிய சந்திரமணி, பத்தினி சாரதாமணி என்றிப்படி பெண்ணின் பின் பல சாயல்களிலேயே தமது அவதாரத்தை அலர்த்தி காட்டியவர் ராமகிருஷ்ணர். ஜேஷ்ட புத்திரர் ராம்குமாரர் மறைந்த துயரத்தை ஆறாத வடுவாக கொண்டிருந்தாள் சந்திரமணி. அவளது செல்ல கதாயி சந்நியாசியாகிவிட்டான் என்றால் அந்த வடு மீண்டும் பச்சை புண்ணாகிவிடும். இதை ராமகிருஷ்ணர் உணரத் தவறவில்லை. தாம் சந்நியாசம் கொள்ளுவது இரகசியமாகவே இருக்க வேண்டும் என்று குருவை கேட்டுக்கொண்டார். துரிய ஆசிரமம் ஏற்ற பின்பும் தாம் காஷாயம் அணியாமல் சாதாரண வேட்டியை கச்சத்துடன் அணிய அனுமதி கோரினார். தோத்தாபுரி அனுமதி பூர்வமாக சிரித்தார். நீ அம்மா என்பவளை காரணம் காட்டி இப்படி கேட்கிறாய். நான் இன்னொரு காரணத்துக்காகவும் இதை வரவேற்கிறேன். உண்மையான சந்நியாசம் காஷாயத்திலும் முண்டனத்திலும் இல்லை. அது மனதில் இருப்பது. பக்கத்தில் பத்தினியை வைத்துக்கொண்டே சந்நியாசியாக இருப்பதுதான் சந்நியாசத்தின் உச்சநிலை. இந்த உச்சநிலையை உலகுக்கு நீதான் பிரத்யக்ஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ வெளி உலகம் அறிய சந்நியாசி ஆகிவிட்டால் அதன் பின் மனைவியுடன் இருந்து கொண்டே துறவை அனுஷ்டித்து காட்ட முடியாது. எனவே இப்போதைக்கு சிகை களைந்து உபவீதம் நீக்கி காஷாயம் புனைந்து விரஜாகமும் செய்து நீ சந்நியாச தீட்சை கொண்டாலும் இது நம்மோடு ரகசியமாக இருக்கட்டும். பிற்பாடு நீ கிரகஸ்தனைப் போலவே வீட்டுக்கு போ. அங்கு உன் புனிதத்தை நிலைநாட்டு என்றார் தோத்தாபுரி. சந்நியாச தீட்சை ஏற்று மகா வாக்கியங்களை பெற்றார் ராமகிருஷ்ணர். அந்த வாக்கியங்களின் பொருளான பரம்பொருளிலேயே இரண்டர கலந்து சமாதி நிலையையும் அனாயாசமாக அடைந்தார். அந்த மகத்தான அத்வைத்த நிலையில் 6 மாதங்கள் அப்படியே ஊறி கிடந்தார். அதன் பின் உலக சமய சரித்திரத்திலேயே கண்டிராத புனித தாம்பத்தியத்தை அவர் தொடங்கும் முன் அவரால் உலகம் ஒரு படிப்பினை பெறுவதற்காக இன்னொரு சாதனையிலும் தோய்த்து எடுத்தாள் அம்பிகை. அதாவது இந்து மதத்தினர் வழிபடும் சகல தெய்வங்களும் ஒரே பராசக்தியின் வடிவங்கள்தாம் என்று அவர் மூலம் உணர்த்தியது மட்டுமின்றி இந்து மதத்தைப் போலவே சகல மதங்களும் ஒரே மகா சத்தியத்தை பற்பல கோணங்களில் காட்டுகிற மார்க்கங்கள்தாம் என்பதையும்
இந்த அருமை பிள்ளை மூலமே லோகத்துக்கு நிரூபித்து காட்டினாள் தேவி. கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் முதலியவற்றின் ஆச்சரணைகளையும் ராமகிருஷ்ணர் வழிவர பின்பற்றி அவற்றின் மூலமும் ஆத்மசாந்தி என்ற லட்சியத்தை பிரத்யட்சமாக அடைந்தார். அவர் சாந்த நிலையில் அழுந்திவிட்டால் உலகுக்கு பக்தி ஆவசியத்தை, புனித இல்லற வாழ்வை, எளிய உபதேசங்களை அளிப்பது யார்? எனவே அவரை வியாதியஸ்தராக்கி நோவின் உபாதியால் உடல் உணர்வு தந்து உலகுக்கு திருப்பினாள் சர்வேஸ்வரி. குண்டலினியை கிளப்பிக்கொண்டு யோக சாதனை செய்ததால் அவரது வயிறு எரிந்து புண்ணாகிவிட்டது. அவரது ஜீரண சக்தி அடியோடு பாதிக்கப்பட்டது. தக்ஷிணேஸ்வர ஆலய நிர்வாகி மதுரநாதர் ராஜவைத்தியம் செய்தார். ஏதோ சிறிது பலன் இருந்தது. இடம் மாறி இருந்தால் நல்லது என்றார்கள். ராமகிருஷ்ணர் காமார்புகூருக்கு வந்து சேர்ந்தார். ஹிருதயரும் பைரவி பிராமணியும் உடன் வந்தனர். சாரதாமணியும் அங்கு வந்தாள். சந்நியாசி கணவரும் கன்னிமை குலையாமலே தாய்மையை விரும்பும் மனைவியும் 7 ஆண்டுகளுக்கு பின் மறுபடி சந்தித்தனர். ஏதுமறியா சாரதை தூய அன்பின் திரு உருவமாக நின்றாள். சாதனைகளில் தேறிய பைரவி பிராமணியின் உள்ளத்திலோ அசூயையின் இருட்சாயல் விழுந்தது. அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.